சபரிமலைக்கு செல்வோர் தெரிந்து கொள்ள வேண்டியவை. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். கார்த்திகை மாதம் துவங்கியதும் இந்தியாவில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் ஐயப்பனுக்காக மாலை அணிந்து பக்தியுடன் ஐயப்பன் நாமத்தை சொல்லி விரதம் அனுசரிக்கிறார்கள். ஆண்டுதோறும் இருமுடி ஏந்தி சபரிமலைக்கு புனித யாத்திரை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது. சபரிமலை செல்வோர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இங்கு காண்போம். மாலை போட்ட நாளிலிருந்து விரதத்தை முடிக்கும் வரை முடி வெட்டுதல், சவரம் செய்து கொள்ளுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. மெத்தை, தலையணை போன்றவற்றை உபயோகிக்காமல் தரையில் ஜமக்காலம் ஒன்றை விரித்து படுக்க வேண்டும். பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடித்தலே உத்தமம். மற்றவர்களிடம் சாந்தமாக பழக வேண்டும். பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. விரத நாட்களில் பெண்களை சகோதரிகளாகவும் தாயாராகவும் கருத வேண்டும். வீட்டில் இருக்கும் பெண்கள் மாதவிலக்கானால் அவர்கள் தனி அறையில் இருப்பது நல்லது. அணிந்திருக்கின்ற மாலை தவறுதலாக அருந்து போக நேரிட்டால் அதை செப்பனிட்டு அணிந்து கொள்ளலாம். இதில் தவறு ஏதும் இல்லை. எந்தவிதமான தவறும் செய்யாமல் விரதத்தை கடைபிடிக்கும் பட்சத்தில் இப்படி மாலை அருந்துவிட்டதே என்ற வீண் மனசஞ்சலமும் அடைய வேண்டியதில்லை. மாலை போடும் சமயத்தில் எந்தவிதமான பயமோ சந்தேகமோ குற்ற உணர்ச்சியோ இருத்தல் கூடாது. மனசஞ்சலம் ஏதாவது இருந்தால் மாலை போடுவதை தள்ளி போடுதல் நல்லது. இருமுடி கட்டும் வைபவத்தை தனது வீட்டிலேயே வைத்துக்கொள்வது நல்லது. வீடு சுபிக்ஷமாக இருக்கும், மங்களமாகவும் இருக்கும். ஒரு மண்டல காலம் விரதமுறை கடைபிடித்து தான் என்னும் அகங்காரத்தை விட்டொழித்து இறைவனிடம் முழு நம்பிக்கை வைத்து முழு சரணாகதி அடைந்து வழிபட்டால் இறைவனின் அருட்கடாட்சம் குறைவில்லாமல் கிடைக்கும். அருள்மிகு ஐயப்ப சுவாமி திருவடிகளே சரணம் சரணம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.